லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். தற்பொழுது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, 2017ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதாக 57 பேர் மீது தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்று தீர்ப்பு வெளியாக உள்ளது. கடந்த 9 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடர்பான கடந்த 9 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் தற்பொழுது விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், வணக்கம். விவரங்கள் என்ன, சொல்லுங்க. மதுரை மாவட்டத்தில் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி 2017ஆம் ஆண்டு 10க்கும் மேற்பட்ட நாட்களிலே ஒரு போராட்டம் நடைபெற்றது. சமூக இளைஞர்கள், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கான பேர் ஒரு 10 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து இரவு போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த போராட்டத்தின் முடிவில் தொடரப்பட்ட வழக்கில் தற்போது 8 பெண்கள் உட்பட 57 பேரை மதுரை மாவட்ட நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது. 2017ஆம் ஆண்டு மதுரை அலங்காநல்லூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் 9 ஆண்டுகளுக்கு பிறகு 8 பெண்கள் உட்பட 57 பேரை மதுரை மாவட்ட நீதிமன்றம் விடுதலை செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பகுதியில் கடந்த 2017ஆம் ஆண்டு தமிழக பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டியை மீட்டெடுப்பதற்காக ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், கிராம மக்கள் ஆயிரக்கணக்கான போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இரவு பகலாக நடைபெற்ற போராட்டத்தின் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், பொதுமக்கள் 64 பேர் மீது அலங்காநல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். அந்த வழக்கை மதுரை மாவட்ட சிபிசிஐடி காவல்துறை அந்த வழக்கை விசாரித்தது. மதுரை மாவட்டம் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் 2018ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 9 ஆண்டுகளாக விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்கில் விசாரணையின் போது ஆஜராகாத முகிலன், சபீர், கார்த்திகா, செந்தில் பிரபு ஆகிய 4 பேரின் வழக்கு தனியாக பிரிக்கப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணையின் போது 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆக மீதமுள்ள 57 பேர் இந்த வழக்கில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 9 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கு மீதான தீர்ப்பில் 8 பெண்கள் உட்பட 57 பேரை நீதிபதி ஜோசப் ஜாய் விடுதலை செய்து தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நீதிமன்றத்துக்கு வெளியே அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறார்கள். எந்த ஒரு தவறும் செய்யாமல் 9 ஆண்டுகளாக நீதிமன்ற படிகளில் ஏறி வந்ததாக அவர்கள் வேதனை தெரிவித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு இவர்களை இந்த ஜல்லிக்கட்டுக்காக உண்மையிலே போராடி 9 ஆண்டுகளாக இந்த வழக்கு விசாரணைக்காக அடைந்த அவர்களை தமிழக அரசு அழைத்து பேசி பாராட்ட வேண்டும் என்கிற கோரிக்கை வெளியிட்டார்கள். மேலும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலே இந்த போராட்ட வழக்கானது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் முதல் முறையாக மதுரை மாவட்டத்தில் தான் இந்த வழக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனை முன்மாதிரியாக கொண்டு பிற வழக்குகளை வாபஸ் வர வேண்டும், அதே நேரத்தில் விரைவாக விடுதலை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்பதற்காக 2017ஆம் ஆண்டு 3 இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றது. ஒன்று அலங்காநல்லூர், மற்றொன்று செல்லூர் ரயில்வே தண்டவாளம் ரயில் மறித்து போராட்டம் நடத்தினார்கள். 3 தமுக மைதானமாக 3 இடங்களிலே சிபிசிஐடி காவல்துறை தனித்தனியாக வழக்குறுதி செய்யப்பட்டது. அதிலே அலங்காநல்லூர் காவல் நிலையத்தில் தான் இந்த பதியப்பட்ட அந்த வழக்கு, அதனை சிபிசிஐடி காவல்துறையை விசாரித்து வந்தார்கள். அதில் தான் இந்த வழக்கானது முற்றிலுமாக விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அனைவரையும் விடுதலை செய்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மீதமுள்ள வழக்கும் அடுத்தடுத்து வழக்கு விசாரணையின் போது வர இருக்கிறது. அடுத்து ரயிலை மறித்து போராட்டம் நடத்தியது தொடர்பான வழக்கு மற்றும் தமுக மைதானத்தில் வழக்கு, அந்த 2 வழக்கும் இன்னும் மதுரை மாவட்ட நிலுவையில் இருக்கிறது. தமிழகத்தில் முதல் முறையாக இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில், இந்த கலவர வழக்கில் தற்போது நீதிமன்றம் அனைவரையும் விடுதலை செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.